ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு தாய் சவுத் கொரியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த மீடியம். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய அக்காவுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை விரட்டுறதுக்காக போகிற ஒரு லேடி இறுதியாக அவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நிம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி நமக்கு காமிக்கப்படுறாங்க. அவங்க நார்த்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க பேசிக்காக ஒரு மீடியமாக இருக்காங்க. மீடியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது அமானுஷ்யங்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் சேனல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இது பத்தாததுக்கு அவங்க இந்த மீடியம்ங்கிற விஷயத்தையும் தாண்டி நாங்கள் நல்லது கொள்ளது என்ன நடக்க போகிறது அப்படி இப்படிங்கிற விஷயங்களையும் எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயங்களாகட்டும். அதே நேரத்தில் க்யூர் பண்ணவே முடியாத பேஷண்ட்ஸு, அது கேன்சர் பேஷண்ட்ஸே இருந்தாலும் சரி, அவங்கள கூட எங்களால் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நபராக இருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட இதுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறாங்க. இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பாயன் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கார். அதாவது இவங்களுடைய வம்சாவளிக்கே, ஏன் அந்த ஊருக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காக்கிற கடவுள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது. அந்த தெய்வம் என் உடம்புக்குள்ளே இறங்கி தான் இந்த எல்லா மகிமைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி அந்த ஊர் ஃபுல்லாக ஃபேமஸாக ஆகிட்டாங்களே இந்த அம்மா. அப்படி என்ன தான் இந்த அம்மா பண்ணுறாங்க, எப்படி தான் எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீமு ஒரு நாள் இவங்களை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ரியாக கேப்சர் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, இன்றைக்கி என்னுடைய அக்கா நோய் அப்படின்னு சொல்லி ஒருத்தி இருக்கா, அவருடைய கணவருடைய ஃபியூனரல் இன்றைக்கி, நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேமரா டீம் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இந்த அம்மா அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே போயிட்டு இந்த ஃபியூனரெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்த டீமுக்கிட்ட ஒரு விஷயத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க. என்னவோங்க, ஒரு ராசியே இல்லாத குடும்பமாக போச்சு என் அக்காவுடைய குடும்பம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு அண்ணே மணின்னு, ரெண்டாவது நோய் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா, நான் தான் மூணாவது ஆள் இந்த வீட்டில். இந்த என்னுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு விரோஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கணவர் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவருடைய ஃபியூனரலில் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த விரோஜ் இருக்கார்ல, அவருடைய குடும்பத்தில் ஆண் வாரிசே தங்கவே தங்காது. அப்படி ஒரு சாபம் அவங்களுக்கு. அவருடைய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பயங்கர நட்டம். இப்போ என்ன பண்ணுறது, இந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதுக்கு பேசாட்டு நம்ம கம்பெனியவே கொளுத்தி விட்டு தீயில எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணார் அவர். ஆனால் அது கையங்களவுமாக அவரே கொளுத்தும் போது மாட்டிக்கிட்டு கம்பெனியை எரிஞ்சு போச்சு, இன்சூரன்ஸ்லேயும் பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதில் அந்த ஆள் கடைசியாக சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். சரி, இவருக்கு ஒரு பையன் இருந்தான் மேக்குன்னு, அந்த பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். இப்படி ஏதோ அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், அந்த முன்னோர்கள் பண்ண ஏதோ ஒரு தப்பு, அதனால் சாபக்கேடாக ஆண் வாரிசே அதனுடைய வம்சத்தில் தங்குறதே கிடையாது. இப்போ என்னுடைய அக்காவுக்கு மின் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அவள் தான் அடுத்து எங்களுடைய வம்ச விருத்தாக நாங்கள் நினைக்கிறோம். இப்போ என் உடம்புக்குள்ளே எந்த பாயன்கிற கடவுள் இருக்கோ, இந்த கடவுள் எங்களுடைய பாட்டியுடைய உடம்புல இருந்தது. எங்கள் பாட்டி தான் நான் பண்ண வேலையை அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய பாட்டியுடைய அடுத்த வாரிசாக எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எங்கள் அக்காவை தான் அந்த சாமி தேர்ந்தெடுத்துச்சு. ஆனால் எங்கள் அக்கா ஐயோ சும்மா இல்லாமல் இந்த பேய் ஓட்டுற வேலை, இந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாப்பா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது, நம்ம அந்த பாட்டு ஆளும் கிடையாது, பேய் விடாது குடும்பம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஜாதி மதம் எதில் இருக்கமோ இதில் இருந்தால் தானே நீங்கள் இந்த கடவுள் உட்காரும்பீங்க, நான் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகி மாறுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக எங்கள் அக்கா கிறிஸ்டியானிட்டிக்கே போயிட்டான். அதனால் இப்போ அந்த சாமி அடுத்ததாக நான் தான் இருக்கேன்னு சொல்லி என்னை தேர்ந்தெடுத்திருக்கு. நான் என்னால் முடிஞ்ச சேவைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த அம்மா ஒரு கதையை சொல்லி முடிக்குது. இப்போ இந்த அக்காவுக்கு ஒரே ஒரு பொண்ணு மிச்சம் இருக்கு இல்லையா, மின்னுன்னு, அந்த பொண்ணு திடீர்னு ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்த நபராகவும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது, இல்லைங்க இப்போ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, என்னன்னு நான் பார்க்குறேன், அதை க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா களத்தில் இறங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அதிரி உதிரி விஷயங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை.
இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய மேக்கிங் தான். இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுது. முதல்ல ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு லேடியை காமிச்சாங்க இல்லையா, அவங்க பின்னாடி ஒரு டீம் ஒன்று தெரியுது, கேமரா ஊற்றிக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ அவங்களுடைய லைஃபு, அவங்களுடைய சுற்று வட்டாரம், அவங்க வில்லேஜில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க எக்ஸார்சிசம் எப்படி பண்ணுறாங்க, எல்லாருடைய லைஃப்லேயும் எப்படி ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துகிறாங்க, இப்படிங்கிற மாதிரியே ஒரு கதைக்களமாகத்தான் முதல்ல ஆரம்பித்து போகும். இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா முதல்ல ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேமரா ஒத்துக்கி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா போய் ஒருத்தர்கிட்டயா பேசுகிறது, என்னென்ன நடக்குது, இப்படி தான் கதைக்களம் போகும். நான்லாம் அந்த படம் பார்க்க ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னங்க ஆஹா ஓகோ படம்னாங்க அப்படியா இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் முதலே கிளியராக சொல்லிட்டேன். ஆனால் கடைசி ஒரு மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் சவுத் கொரியன் படமான இதே மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் ஒன்று இருக்குது. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் தான் அதுவும். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, காஞ்சியம் ஹாண்டட் அசைலம் படம் மாதிரி ஒரு படமாக இந்த லாஸ்ட் 1 hour இருக்கும். இதை கிளியராக மைண்டில் வச்சுட்டு இந்த 1 மணி நேரம் இப்படி தான் இருக்கும், ஓகே சார் பரவாயில்ல, நான் அந்த 2வது 1 மணி நேரத்துக்காக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பார்த்து மகிழலாம். ஸோ மேக்கிங் அந்த அளவுக்கு ரொம்ப ஹானஸ்டாக இருந்தது. என்னதான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலாக இருந்தால் கூட அந்த செகண்ட் ஹாஃப்லாம் டெஃபினட்டாக ஓரளவுக்கு நீட்டாகவே மிரட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மெதுவாக பேசிக்கிட்டே போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட செகண்ட் ஹாஃப் அதுக்கான கேமரா மூமெண்ட்ஸு வாய்ப்பே கிடையாது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் பல நேரங்களில் நார்மல் விஷன், பல நேரங்களில் நைட் விஷன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பக்காவாக தட்டி தூக்கியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டாகவே இருந்தது சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில். இது போக ஃபுல்லாக கிம்பல் ஷாட்ஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த படம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படம். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படத்துக்கே உண்டான அந்த தனித்துவம் இந்த படத்துலையும் உண்டு. அதுதான் இந்த படத்துடைய அந்த கடைசி 1 மணி நேரத்தை நமக்கு அந்தளவுக்கு பரபரப்பாக வச்சுருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக அந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கிளியராக கொடுத்துருந்தாங்க. யாருக்கிட்டையும் ரொம்ப அமிச்சூரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியல. உண்மையாகவே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கதை நடந்த மாதிரி தான் இருந்தே தவிர யாரும் நடித்த மாதிரி எங்கேயுமே பெருசாக தெரியல. அந்தளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்து. இது எல்லாம் தாண்டி இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங், சின்ன சின்ன விஷயங்கள் சவுண்ட் டிசைனிங் எங்கே இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்டென்ஸான ஆனால் மைன்யூட்டான சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு ரொம்ப நீட்டாகவே இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படங்கள் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ தான் அப்படியே ரியாலிட்டியாக ஏதோ ஒரு கதாபாத்திரம் முன்னாடியோ இல்லை ஏதோ ஒரு ஹாரர் எலிமெண்ட் பின்னாடியோ நம்ம ஓடுற ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ரொம்ப நீட்டாகவே சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது, ஏன் ஹெவியாக இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாம். அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இந்த படத்துடைய இந்த டாக்குமெண்ட்ரி ஃபீல் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மிரட்டக்கூடிய ஹாரர் த்ரில்லராக இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா சாலிடாக நீங்கள் 7 கொடுத்துருக்கலாம். அப்படி ஒரு படம் தான் இது. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.